ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்லி அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 7 பேர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 7 பேரில் எந்தெந்த பேரில் என்ட்ரிஸ் இருக்குது அண்ட் எந்தெந்த பேர் எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். என்னென்னா, இந்த இயர் மார்க்கெட் கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்கும். ஸோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு 50+ கண்ட்ரீஸ்க்கும் மேலே எலெக்ஷன் அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க்குமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் டெலிகிராமில். ஸோ இதில் எந்தெந்த கண்ட்ரி என்னென்ன மந்த் எலெக்ஷன் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எலெக்ஷனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறது கரன்சிஸில். ஸோ கரன்சிஸில் ட்ரேட் பண்ணும்போது அந்தந்த கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகக்கூடிய நியூஸஸ் மார்க்கெட்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது தான், ஃபண்டமெண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் டெக்னிக்கலை மட்டும் ட்ரெஸ் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த அப்டேட். அண்ட் இது ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ லாஸஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 2-3 என்ட்ரிஸ் ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி லாஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பேக் டு பேக் நம்மளோட என்ட்ரி அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் எப்பவும் கூட பண்ணிகிட்டே இருங்க. பேக் டு பேக் நம்மளோட என்ட்ரிஸை கரெக்டாக ட்ரிகர் ஆகி டார்கெட் போய் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் அதை லைவாக என்ட்ரிஸை உங்களோட அக்கௌண்ட்ஸில் எடுக்கலாம். ஓகேவா? லாஸ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு கண்டினியூவாக ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்காதிங்க அக்கௌண்ட்ஸில். ஓகேவா? அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். இந்த அப்டேட் எல்லாமே நான் கோல்டோட அப்டேட் எல்லாமே கொடுத்துருந்தேன். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ இது பிரேக் அவுட் பண்ணி இந்த 2 லெவலில் ரீச் ஆகும் அப்படின்றது எல்லாமே ஆடியோ ஃபார்மேட்லேயும் தெளிவாக மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். அண்ட் பேக் டு பேக் மார்க்கெட்டுமே அதே மாதிரி ரீச் ஆகிடுது. இந்த பிரேக் அவுட் நடந்து ஒரே ரேலி. அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடைசி டார்கெட்டாக இது தான் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கண்டினியூ ரேலி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூவாக ஒரே ரேலியாக தான் இருக்குது. ஸோ இந்த லெவலையுமே மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வேணால் நம்மளோட டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே. இப்போ நம்ம கோல்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம இங்கே தான் சொல்லியிருந்தோம், நல்ல ஒரு ரேலின்றது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது. எக்ஸாக்டாக மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூ நல்ல ரேலி அப்படின்றது இருந்தது. ஓகே. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் லிக்விடிட்டி இருந்தது. ஸோ இந்த ஹையை எடுக்கணும் அப்படின்ட்டு அதை எடுத்துச்சு. அண்ட் பிஓஎஸும் பண்ணிடுச்சு. மார்க்கெட்டோட கேண்டில் க்ளோஸ்ன்றதும் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு பிஓஎஸ் பண்ணிடுச்சு. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட்டில் அடுத்து லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ நம்ம எப்போவுமே லிக்விடிட்டியை தான் டார்கெட்டே பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இம்பேலன்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கிறோன்னா, இம்பேலன்ஸில் ஒரு மைனர் லிக்விடிட்டி இருக்கும் அந்த இடத்துல. பட் ஆனால் இந்த லிக்விடிட்டி ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோஸ் அண்ட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஹையில் லோலெலாம் விட ஸ்விங் ஹை, ஸ்விங் லோஸில் அதிகப்படியான லிக்விடிட்டின்றது இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ட்ரேட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிங்கனாலே நல்லாவே தெரியும், நான் டார்கெட் பண்ணுறது அந்த மாதிரியான லிக்விடிட்டியை தான். ஓகேவா? ஸோ அதிகப்படியான லிக்விடிட்டின்றது இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்குது. அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகேவா? என்னோடய எக்ஸ்பெக்டேஷனும் கோல்டு நல்ல ஒரு ரேலிக்கு எடுக்கணும் அப்படின்றது. ஓகேவா? இப்போ மார்க்கெட் இங்கே பியூஎஸ் பண்ணிடுச்சு. 4 ஹவர்லேயும் நமக்கு கேண்டிலோட க்ளோஸ்ன்றது இருக்குது. அதே சேம் டைம்ஸ் டேலையும் பார்த்தா நமக்கு கேண்டிலோட க்ளோஸ்ன்றது இருக்குது. ஓகே. மேபி என்னோடய ப்ரிடிக்ஷன். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் நம்மளோட ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் தான் நம்மளோட ஆர்டர் பிளாக். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு சப்ளைக்கு ஒரு ரிஜெக்ஷனும் கொடுத்துருப்போம். நீங்கள் இதை ஃப்ளிப்பாக கன்சிடர் பண்ணாலும் ஓகே. இல்லை அந்த சப்ளைவே பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிமாண்டு, இந்த டிமாண்டில் இருந்தால் பவர் போய் இந்த சப்ளைவே ஃபெயில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஒரு டிமாண்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணாலும் ஓகே. நீங்கள் சூஸ் பண்ண ஒரு விஷயம் இதை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா ரைட். உங்களோட ஒரு டிமாண்ட் ஜோனுன்றது ரைட். ஓகேவா? ப்ளஸ் இந்த லோவில் உள்ள லிக்விடிட்டிலாம் எடுத்திருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு லோன்றதை இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல சப்ளைன்றது இருக்குது. அதுக்கு தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அந்த சப்ளைக்கு ரியாக்ட் ஆகிருக்கா. அடுத்து ஒரு கேண்டில், இது ஒரு பேரிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் கண்டினியூவாக ஒரு புல்லிஷாக இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிட்டான். ஸோ அப்போ இந்த இடத்துல டிமாண்டுன்றது நல்லாவே இருக்குது. ஓகேவா? ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்கிறேன், மார்க்கெட் மேபி இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா. ஏன்னா இங்கேருந்து டைரெக்டாக மார்க்கெட் ஃபாலோ ஆகி அப்படியே இந்த ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ட்ரேட் எப்போவுமே எடுக்கக்கூடாது. வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட் கன்ஃபர்மேஷனோட தான் நம்ம போயாகும். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆகுதான் பார்த்து ஒரு 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனை நமக்கு போதும். ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி சிஹெச் இங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ கோல்டில் நமக்கு என்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் கன்ஃபார்ம் நம்ம சோர்ஸோட கன்ஃபர்மேஷனில் கோல்டில் தாராளமாக இந்த ஒரு இடத்துல ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே.
ஸோ சிஹெச் கிடச்சிருச்சு அப்படின்னீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு ப்ராபபிலிட்டியும் இருக்குது, அதையுமே நான் சொல்கிறேன் என்ன அதுன்றது. லைக் இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் டைரெக்டாக அங்கேருந்து வந்துடுமா, மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கே வந்தால் ஓகே என்ட்ரி. அப்படி இல்லைனா இந்த ஒரு புல் பேக்கை இன்டியூஸ்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். பிகாஸ் இந்த ஹையில் லிக்விடிட்டி இருக்கும். அண்டு நல்லா நோட் பண்ணுங்க, டைரெக்டாக மார்க்கெட் இங்கேருந்து ஒரே ரேலியாக தான் போயிருக்கு. ரைட்டா, ஒரே ரேலியாக போயிருக்கு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெலிகிராமில் இந்த ஒரு பேட்டர்னை அப்டேட் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன், இது வெர்டிக்கல் ட்ராப்னால் கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ஹையில் உள்ள லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். ரைட்டா, ஸோ அதே தான் இது. இங்கேருந்து மார்க்கெட் ஒரே ரேலி தான் கொடுத்துருக்கு. 4 ஹவர்ஸ் சார்ட் வைக்கிறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா, 4 ஹவர்ஸோட சார்ட் வைக்கிறேன். மார்க்கெட் கண்டினியூ என்ன பண்ணியிருக்கு, ரேலி தான் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்க போகுது, வெர்டிக்கலாக ட்ராப் ஆகி திருப்பி மார்க்கெட் மறுபடியும் ஒரு ரேலி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ நான் ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் தான். ஸோ வெர்டிக்கலாக மார்க்கெட் கண்டினியூவாக ரேலி அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சின்னதாக ட்ராப் ஆகுது அப்படின்னா நியர்பையில் உள்ள ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகம். ஓகேவா, ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல அந்த மாதிரி தான் நடக்குது, மேலே உள்ள லிக்விடிட்டி எடுக்க போகுது அப்படின்னா நான் எந்த ஆர்டர் பிளாக்ல இங்கே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு என்ட்ரியை நான் சொல்கிறேன். ஓகே, லைக் மார்க்கெட்டில் நான் சொல்லிட்டேன் கண்டினியூ ரேலி தான், இந்த ஹைக் மேலே லிக்விடிட்டி இருக்குது அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி சேம் தான் இந்த லோக்கு கீழேயும் லிக்விடிட்டின்றது இருக்குது, அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ நான் இருக்கிறது ஒரு 1 ஹவரோட டைம் ஃப்ரேம். 1 ஹவரில் இந்த என்டையர் ஏரியாவுமே நமக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் தான். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேட் தான். பட் ஆனால் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்றதுனால நான் முன்னாடியே அப்டேட் பண்ணுறேன். மேபி இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணால். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இருந்த மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி இந்த லோவை எடுத்துகிட்டு ஒரு மைனராக ஒரு சிஹெச் பண்ணுது அப்படின்னாலே போதும், நமக்கு இந்த ஹையை எடுக்க போதுன்ற கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடலாம். இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்கும், கிளியராக இருக்கும், நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் இதுவாகிடும். ஓகே, இன்டியூஸ்மெண்ட் இதுவாகிடும். அண்ட் அதே சேம் டைம்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து ட்ராப் ஆகுது அப்படின்னும் போது இன்டியூஸ்மெண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் அதே சேம் டைம்ஸ் நம்மளோட ஆர்டர் பிளாக்கும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல அக்ரெசிவ் என்ட்ரியுமே தாராளமாக இப்போ எடுக்கலாம். வித் இன்டியூஸ்மெண்ட்டோட இருக்கிறதால இந்த இடத்துல பை லிமிட்டை போட்டு எஸ்எல்ஐ கீழே போட்டு வெயிட் பண்ணலாம். இன்னும் எனக்கு எஸ்எல் லோவாக வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி சிஹெச் கிடச்சா எடுக்கலாம். ஏன்னா வித் லிக்விடிட்டி இருக்கும்போது சிஹெச் கிடைக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஓகேவா, ஸோ இது 2 ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. ஓகேவா, இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி நடக்கலாம். ஆர் இந்த லிக்விடிட்டியை எடுக்காமல் கூட மண்டே மார்க்கெட் டைரெக்டாக கூட மேலே போய்ட்டு இந்த ஐயை எடுக்கலாம். ஐ எடுத்தாலும் இது நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கோல்டில். அண்ட் அடுத்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நான் ஏஐடி கேட் எடுத்திருக்கேன். ஸோ ஏஐடி கேடில் இப்போ என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் டேயோட டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ ஸ்விங் ஹை நமக்கு இது தான். ஓகேவா, ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை இது தான். அண்ட் இது எல்லாமே ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ நான் கிளியராக சொன்னேன்ல, லிக்விட் இன்டியூஸ்மெண்ட் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றது. ஸோ டேயோட டைம் ஃப்ரேம்லேயே பாருங்கள், உங்களோட ஸ்விங் லோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஓகேவா, லிக்விடிட்டி எடுக்கும். வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட் நம்மளோட ஆர்டர் பிளாக்கே நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி. ஓகேவா, அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல இன்டர்னலாக பிஎஸ் கிடச்சிருச்சு. அண்ட் டேயோட டைம் ஃப்ரேமோட ஸ்விங் ஹையை மார்க்கெட்டிங்கை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணி பேக் டு பேக் ஒரு 3 டேஸாக இந்த ஒரு கன்சால்டேஷனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸாக உள்ள லோஸ் எல்லாத்தையுமே ஸ்வீப் பண்ணியிருக்கு. நான் இந்த இடத்த உங்களுக்கு ஜூம் பண்ணி கிளியராக காட்டுறேன். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் இந்த லோக்குள்ளே மார்க்கெட் ஒரு 2 டேஸாக ட்ராவல் ஆகிருந்தது. ரைட்டா, ஸோ ஒரு 2 டேஸாக இந்த லோக்குள்ளேயே ட்ராவல் ஆகிருந்து. ஆனால் ஃப்ரைடே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இறங்கி இந்த லோவில் உள்ள லிக்விடிட்டிஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஓகேவா, ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியராக இங்கே புரிஞ்சுட்டோங்க. அண்ட் இதில் அடுத்து என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, டேயோட டைம் ஃப்ரேம் வைஸ் மார்க்கெட் ஸ்வீப். பட் 4 ஹவர்ஸ் என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்வீப் தான் இருக்குது, இந்த இடத்துல பிரேக் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ கேண்டிலோட ஸ்வீப் பண்ணுறது இது வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த ஸ்வீப்பை தாண்டி எனக்கு க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ 4 ஹவர்ஸில் இங்கே மட்டும் தான் பிரேக்குன்றது நடந்திருக்கு. இது மைனராக தான் கேண்டிலோட க்ளோஸ் இருக்குது. ஸோ அப்போ இதோட ப்ராபபிலிட்டின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, வியூஎஸ். ஓகேவா, அண்ட் இந்த இடத்துல நான் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியை தான் பாப் பண்ணிட்டு இருந்தது. ஓகேவா, ஏன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேஸ்க்கும் மேலே ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த இடம்
ஓகேவா? கிட்டத்தட்ட 1 டே. ஓகே. ஸோ 1 டேவா ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த கன்சால்டேஷனை அடுத்து மார்க்கெட் எப்படி பிரேக் பண்ணியிருக்கு? ஒரே ரேலியாக போயிட்டு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணுறது விஷயம் கிடையாது. அங்கேருந்து கண்டினியூவாக போய்ட்டு ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். நம்மளோட கான்செப்டே அதுதான். எங்கே அக்குமுலேஷன் நடந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. அந்த அக்குமுலேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ரேலின்றது ப்ரீவியஸாக உள்ள சப்ளைவை பிரேக் பண்ணி ஒரு ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல டிமாண்டுன்றது இருக்குது அப்படின்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த ஹையுமே பிரேக் ஆகலை. எல்லாமே இன்டர்னல் தான். எதுவுமே பிரேக் ஆகலை. அதில் உள்ள மைனர் சப்ளைஸ்க்கே ரியாக்ட் ஆகி மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணி ஸ்வீப் பண்ணி இப்போ இங்கே இருக்குது. ஓகேவா? மேபி மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன், இந்த டிமாண்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து ஹை ப்ராபபிலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம பர்ஃபெக்டாக நம்மளோட ஆர்டர் பிளாக்கில் மட்டும் தான் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரேராக தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சொல்கிறேன், இப்போ இங்கே பியூஎஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? நீங்கள் ஆர்டர் பிளாக்கில் ட்ரேட் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பியூஎஸ் நடந்திருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், இம்பல்ஸ் மூவ் பிடிக்கிறோம். நான் ஃபிப் எடுத்துக்கிறேன். இந்த லோ டு இந்த ஹை, இப்போ மார்க்கெட் ஓவராலாக போயிருக்குல்ல, அந்த ஹை வரைக்கும் போகிறோன்னா என்னோடய 50% ஏரியா இங்கே இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஏரியாவுக்கு கீழே மட்டும்தான் எனக்கு பைக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ இந்த ஏரியா தான் என்னோடய டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். ஓகேவா? அப்போ நான் பை பண்ணணும்னு நினச்சா இந்த ஏரியாவில் உள்ள ஒரு டிமாண்டில் மட்டும்தான் நான் பை பண்ணணும். ஓகேவா? ஆனால் நான் ஏன் இந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா டேவோட டைம் ஃப்ரேம் வைஸ் நமக்கு இந்த இடத்துல கேண்டிலோட க்ளோஸ் இல்லாதால மார்க்கெட் நியர்பையில் உள்ள ஒரு டிமாண்ட் ஆர் லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு டேயோட கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். இது எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஏன்னா இதை இன்டியூஸ்மெண்ட்டாகவும் க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். லைக் சேம் கோல்டில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் ஏடி கேர்லையும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த 4 ஹவர்ஸோட டிமாண்டில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வித் கன்ஃபர்மேஷன் சிஹெச் கிடச்சி தாராளமாக போகலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஹையை எடுத்தால் பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகேவா? ஓகே. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏயுடி. ஸோ ஹீரோ ஏயுடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் சைடு தான் இருக்குது. டவுன் சைடு ஒரு மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த லோவை எடுத்துகிட்டு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு அப்சைட். பிகாஸ் வந்து டேயோட ஸ்ட்ரக்சர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நான் உங்களுக்கு கிளியராகவே காட்டுறேன். ஸோ டேயோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு மார்க்கெட் பியூஎஸ் அப்படின்றது. ஏன் இதை லிக்விடிட்டி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா? ஸ்விங் லோவில். ஸோ அதனால் இந்த இடத்துல லிக்விடிட்டின்னு போட்டு வச்சுருக்கேன். பட் ஆனால் மார்க்கெட் இந்த ஒரு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ட்ராவல் ஆகி வரலை. அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு ஈக்குவல் லோ லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக மட்டும் இந்த கர்வ் ஷேப்பில் மூவ் ஆகி மார்க்கெட் இங்கே வரலை. அது ஒரு விஷயம் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எதனால் சொல்கிறேன்னா, ஏன்னா மார்க்கெட் இந்த லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகம். ஓகேவா? இப்போ நம்ம ஷார்ட் டைம் பீரியடில் மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியும் இந்த ஹீரோ ஏயுடியில் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ 4 ஹவரோட சார்ட் எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி இங்கே டிமாண்ட் ஜோன் மார்க்கெட் இப்போ மிட்டிகேட் ஆகிருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். பேசிக்காக இந்த ஒரு டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணியிருப்பீங்க ஹீரோ ஏயுடியில். இந்த ஒரு டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க பைக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல சிஹெச் கன்ஃபர்மேஷனாக என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா மேபி இந்த ஹையை எடுத்துருக்கலாம். ஆர் நல்ல ஒரு ஸ்விங்காக எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஹையை கூட எடுத்துருக்கலாம். சிஹெச் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களோட பிஓஎஸ் லைக் நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது மைனராக கூட கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலிடான புல் பேக்காக சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இதை கூட நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சிஹெச் நடந்துருக்கு. அண்ட் இங்கே மார்க்கெட் ஒரு ரேலி போய்ட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துருக்கு. இந்த கரெக்ஷன்றது நம்மளோட அந்த 50% இருக்கா அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ இந்த வீக்கு நமக்கு அடுத்து கேண்டிலோட க்ளோஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இதை பிஓஎஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? ஸோ அடுத்த மார்க்கெட்டில் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க? இங்கே இன்டர்னலாகவே ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்டை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி மூவ்மெண்ட் ஆகிருக்கு. 2 ஹவர்ஸில் பார்த்தா அந்த இடத்துல வேறு ஏதாவது டிமாண்ட் இருக்குது அப்படின்றது தெரியும். லைக் எந்த இடம் வந்து இந்த இடம் தான். கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஆல்ரெடி மிட்டிகேட்டட் தான். மல்டிபிள் டைம் மிட்டிகேட் ஆகிருக்கு அந்த ஒரு டிமாண்ட் ஜோனில். ஓகே.
இன்டர்னலாக இங்கே என்ன நடந்திருக்கு, ஒரு வியூஎஸ் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு இம்பல்ஸ் மூவ்க்கான கரெக்ஷன்றது இங்கே கண்டிப்பாக கொடுத்துருக்கு. அப்போ நம்மளோட இம்பல்ஸ் கரெக்ஷன் நம்ம இங்கே தான் எடுத்திருப்போம். ரேலி அதுக்கான கரெக்ஷனுமே இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்விங் லோன்றது இது தான். இது இன்டர்னல் லோ. ஸோ அது பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டிங் என்ன பண்ணியிருக்கா, எக்ஸ்ட்ரீமில் உள்ள நம்மளோட ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணி ஒரு ரேலி எடுத்திருக்கான். பட் பிஓஎஸ் அப்சைட் பண்ணலை. அடுத்த வியூஎஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஹையை தான் வெயிட் பண்ணியிருப்போம். ரைட்டா, இந்த ஹையை பிரேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் அப்சைட். ஸோ இப்போ 4 ஹவர்ஸ் போகிறேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணால், எக்ஸ்ட்ரீம் டிமாண்டை மிட்டிகேட் பண்ணால் நல்ல ஒரு ரேலி எடுத்தா நியரஸ்ட் உள்ள டவுன் சைடில் பியூஎஸ் பண்ணால் இந்த சப்ளைஸில் ரியாக்ட் பண்ணி லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே விழுந்திருக்கா. ஸோ இந்த ஹை உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி மிட்டிகேட் ஆன ஹையை லைட்டாக ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே விழுந்துட்டான். ஓகேவா. ஸோ அப்போ அப்சைட் பியூஎஸ் கிடைக்கல. அப்போ ட்ரெண்ட் இங்கேருந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிடுச்சு. எதனால் இந்த ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, லைக் நீங்கள் வெறும் இம்புல்ஸ் மூவை மட்டும் பார்த்துட்டு இந்த இடத்துல இம்புல்ஸ், இந்த இடத்துல சிஹெச்எஸ் நடந்திருக்கு அண்ட் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கண்டினியூ ரேலி தான் ஆக போகுதுன்ற ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு மட்டும் வரக்கூடாது. இங்கே என்ன நடந்திருக்கு இன்டர்னலாகவே நமக்கு அதே 4 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேமில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்றது நடந்திருக்கா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ சிஹெச்எஸ் போட்டது உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேமில், லோயர் டைம் ஃப்ரேம் தான் நான் போய் சிஹெச்எஸ்ன்னு போட்டேன். நீங்கள் 4 ஹவர்ஸ்லேயே இது சிஹெச்எஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா 4 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு டிமாண்டை தொட்டு மார்க்கெட் உடச்சிருந்தா இது சிஹெச்எஸ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ, மார்க்கெட் டிமாண்டே தொடரல ப்ரோ, இப்போ டேரெக்டாக போய்ட்டு ஒரு ஹையை உடைக்குது ப்ரோ அப்படின்னா, இப்போ டவுன் சைடில் எங்கே பியூஎஸ் கொடுத்துருக்கு, இங்கே தான். அப்போ இது பியூஎஸ்ன்னு கேட்டால் கிடையாது. இந்த கரெக்ஷன், அதாவது இந்த இம்பல்ஸ் மூவ் கீழே விழுந்திருக்குல்ல, அதுக்கான கரெக்ஷன் இங்கே போயிருக்கான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இம்பல்ஸ் ஐ டு லோக்கு நான் இப்போ போகிறேன் 50% ஏரியா இங்கே. இந்த கரெக்ஷன்றது 50% கூட இல்லை. அப்போ எனக்கு இது இன்வேலிட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. நேர்லேயே அந்த 50% கிட்டே இருக்குன்னா இது எனக்கு இன்வேலிட் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஐக்கு மேலெலாம் என்ன இருக்குது, இதுக்கு மேலெலாம் லிக்விடிட்டி தான் இருக்குது. அண்ட் மார்க்கெட் இங்கேருந்து இறங்கும் போது எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு வால்யூமாகவே இறங்கலை. ஜஸ்ட் ஒரு ரீட்டைலர் அப்படின்னக்கூடிய ஒரு சின்ன சின்ன கேண்டில் தான் ஃபார்ம் ஆகி இறங்குது அப்படின் இந்த இடம் எல்லாமே லிக்விடிட்டின்றது அதிகமாகவே இருக்கும். ஓகேவா. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல டிமாண்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். டேவோட டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஏன்னா 4 ஹவர்ஸில் எதுவும் இல்லை. ஸோ டேயோட டைம் ஃப்ரேமில் நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீமில் இந்த ஒரு கன்சல்டேஷனை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இந்த ஒரு கன்சல்டேஷன் ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா. இந்த எக்ஸாக்டாக அந்த ஒரு கேண்டில் மட்டும் கிடையாது, இந்த என்டையர் ஏரியாவுமே உங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் தான். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் தேடக்கூடியது தான் உங்களோட ஆர்டர் பிளாக். எந்த கேண்டிலில் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் அந்த ஒரு கேண்டிலை மட்டுமே மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க. நிறைய இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு கேண்டிலை ரிஜெக்ஷன் பண்ணி அந்த கேண்டில் கீழே ஸ்வீப் பண்ணி மேலே போகும். பட் ஆனால் இருந்தாலுமே அது ஒரு டிமாண்ட் ஜோனில் இருந்து தான் போயிருக்கு. உங்களோட ஆர்டர் பிளாக் கேண்டிலில் உள்ள லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போயிருக்கு, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் தாராளமாக பண்ணலாம். டேயோட டைம் ஃப்ரேம் வைஸ் இங்கே தான் இருக்குது. அண்ட் 4 ஹவர்ஸில் எதை இருக்கா அப்படின்றது நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது புரியும். ஓகே. இந்த 4 ஹவர்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் எடுத்திருக்கு, பெரிய லெவலில் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த ஹையை இங்கே ஸ்வீப் பண்ணி ஒரு லிக்விடிட்டி ஆகிருக்கு. ஐ மீன் இந்த ஹையில் உள்ள லிக்விடிட்டி எடுத்து ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு இங்கேருந்து நல்ல ஒரு வால்யூமாக போயிருக்கு அப்படின்னும் போது, ஸோ இந்த ஒரு டிமாண்ட் ஜோனில் ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை, வித் கன்ஃபர்மேஷனோட போகலாம். ஓகே. ஸோ இதையே நான் வார்ன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கேன் என்னன்றதை நம்ம வாட்சிக்கணும். ஓகே. நான் மார்க் பண்ண 4 ஹவர்ஸோட டிமாண்ட் ஜோன் அண்ட் டேயோட டிமாண்ட் ஜோன் இது ரெண்டுமே நான் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணுறேன். டேயோட டிமாண்ட் ஜோனை மார்க் பண்ணிவிட்டேன் அண்டு 4 ஹவர்ஸோட டிமாண்ட் ஜோனும் மார்க் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த இடத்துல மிட்டிகேட் ஆகி தான் ஒரு இம்பல்ஸ் மூவாக ஸ்டார்ட் ஆச்சா. இப்போ உங்களுக்கான ஆன்சர்ன்றது கிளியராக ஒரு விஷயம் கிடச்சிருக்கும். ஓகேவா. இப்போ இங்கேருந்து இப்போ மூவ் ஆனதால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்கான்னு போய் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கவே கூடாது. எது வேலிடான டிமாண்டு அந்த டிமாண்டை தான் எடுத்துகிட்டு போச்சான்றதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர்த்து மார்க்கெட் எந்தெந்த இடத்துலலாம் மிட்டிகேட் ஆகி போயிருக்கோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குன்ற வியூவில் தேடவே கூடாது. நான் நிறைய பேரோட சார்ட்டை பார்க்குறேன், நிறைய பேர் அப்படி தான் மார்க் பண்ணுறீங்க. மார்க்கெட் இப்போ இங்கேருந்து போயிருக்குன்னா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு டிமாண்ட் ஜோன், அதனால தான் இங்கேருந்து மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணுறீங்க. அது அப்சல்யூட்லி ராங். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஓகேவா நம்மளோட டிமாண்டே எடுக்காமல் மார்க்கெட் சிஹெச் பண்ணியிருக்கு. அப்போ இது பேர் சிஹெச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா.
சிஹெச்ன்றது பிஓஎஸை பிரேக் பண்ணணும். டவுன் சைட் கொடுத்த பிஓஎஸை பிரேக் பண்ணணும். இது ஒரு வேலிடான பிஓஎஸ் கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். இது ஒரு இன்வேலிட் ஸ்ட்ரக்சர். நம்மளோட வியூவர்ஸ்ன்றது இங்கே இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் நல்லா ட்ராப் ஆகிருக்கு. 50% கரெக்ஷன் கொடுக்கல. ஓகே. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லோக்கு கீழே லிக்விடிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த இடத்துல செல் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ அந்த மைனரான டிமாண்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணி ஒரு கரெக்ஷன்றதை கொடுத்துருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்னோடய வியூவில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, இன்டர்னலாக வியூவர்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஹை டு லோக்கு நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். ஆஸ் யூஸ்வல் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்றது இங்கே நடந்திருக்கு. எனக்கு எந்த ஒரு இன்டியூஸ்மெண்ட்டும் கிடையாது. ஓகே. ஸோ அந்த ஹை டு லோக்கை நான் கரெக்டாக மார்க் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஹை டு லோக்கு மார்க் பண்ணியிருக்கேன். 50% ஏரியா இங்கே இருக்குது. ஐ மீன் இந்த ஆர்டர் பிளாக்கில் நான் செல் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா இது டிஸ்கவுண்ட்லேயே இருக்குது. செல் பண்ணணுன்னா ப்ரீமியமில் தான் செல் பண்ணணும். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. ஸோ இந்த இடம் வந்து டிஸ்கவுண்ட்லேயே இருக்கிறதால என்னால் செல் பண்ண முடியாது. ப்ளஸ் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே லிக்விடிட்டின்றது இருக்குது. ஏன் ப்ரீமியம்லேயே இருக்கிறதுனால இந்த இடத்துல பேசிக் லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆர்டர் பிளாக்கில் ட்ரேடுன்றதை பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட லிக்விடிட்டின்றது கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பிளாக்கில் நான் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் நாம் தாராளமாக பண்ணலாம். ஆர்டர் பிளாக் வித் ஆர்டர் பிளாக்கோட லிக்விடிட்டி. ஓகேவா. இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ அந்த சப்ளையோட லிக்விடிட்டி ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக் நான் இங்கே ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக இந்த கேண்டிலில் நாம் ட்ரேடுன்றதை பண்ணலாம். எப்போவுமே ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஆர்டர் பிளாக்ன்றது இருக்கணும். அந்த ஆர்டர் பிளாக்குக்கு கீழேவே செல் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஆர்டர் பிளாக்குக்கு கீழேவே லிக்விடிட்டி நியர்பைலே இருந்ததுன்னா அது சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, 50% கரெக்ஷன் டன் அண்ட் அதேமாதிரி லிக்விடிட்டி எடுத்துடுச்சு. ஆர்டர் பிளாக்கை மிட்டிகேட் பண்ணிடுச்சு. அகெயின் மார்க்கெட் ஃபால் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ ஃபால் ஆகி என்ன பண்ணியிருக்கு, டவுன் சைடு இங்கே ஒரு பிஓஎஸ் அப்படின்றத கொடுத்துடுச்சு. ஸோ அடுத்த பிஓஎஸ் அப்படின்றது நடந்துருச்சு நமக்கு டவுன் சைடு. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்டியூஸ்மெண்ட்ன்றது இல்லை 4 ஹவர்ஸில். ஓகேவா. கிளியராகவே பார்த்தா தெரியும் உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. பட் இந்த ஒரு கேண்டில் மட்டும் இந்த இடத்துல நடந்த ஒரு கன்சல்டேஷனோட லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்ளை ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நாம் சொல்லலாம். இந்த இடத்துல உள்ள ஒரு சப்ளை ஜோனை நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்ட்ரீமில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிட்டிகேட்டட். ரைட்டாக. ஒரு கேண்டிலும் விடலை. எல்லா கேண்டிலுமே மிட்டிகேட் வருது. ஸோ அப்போ டேவோட டைம் ஃப்ரேமில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம போய் பார்க்குறோம். டேவோட டைம் ஃப்ரேமில் கிளியராக இல்லை. ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் 2 ஹவர்ஸ் போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே மிட்டிகேட்டட். ஸோ 1 ஹவரில் பார்த்தாலுமே எல்லாமே இங்கே மிட்டிகேட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேண்டில் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம் அப்படின்னும் போது அதுவுமே ஆல்மோஸ்ட் மிட்டிகேட்டட். ஸோ இந்த 1 ஹவரோட கேண்டிலை நம்ம ரீஃபைன்மெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 30 மினிட்ஸில் ஏதாவது அங்கே கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த விக் இருக்கக்கூடிய ஏரியாவில். அஃப்கோர்ஸ் எல்லாமே மிட்டிகேட்டட். ஸோ எக்ஸ்ட்ரீமில் நம்ம ட்ரை பண்ணுறது அப்போ கண்டிப்பாக ரிஸ்க். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒன்ஸ் எல்லாமே மிட்டிகேட்டட் அப்படின்னா நம்ம குத்துமதிப்பாக ஏதாவது ஒரு கேண்டிலில் ட்ரேட் பண்ணவே கூடாது. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம 50% அந்த ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் மட்டும்தான் நம்ம செல் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. மார்க்கெட் இதுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி இதில் இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த விக்கில் தான் எக்ஸ்ட்ரீம் சப்ளைன்றது எப்போவும் இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இந்த இடத்துல லைக் மார்க்கெட் ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல புல்பேக்கே இல்லை. நான் 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த லோ இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரேலி எடுத்து போயிட்டு அந்த விக்கை மிட்டிகேட் ஆகி ப்ரீவியஸாக உள்ள ஒரு லோ உடச்சிடுச்சு அப்படின்னா தாராளமாக செல் பண்ணலாம். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகேவா. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் அந்த விக்லன்றது எப்போவுமே சப்ளைன்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக உள்ள கேண்டிலோட லிக்விடிட்டியை ஹேண்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கு. ஓகே. ஸோ இதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆர் மார்க்கெட் இந்த இடத்துல 15 மினிட்ஸ் போகிறேன். நல்ல ஒரு புல் பேக்கே இருக்குது. ஓகே. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணால் நமக்கு இதோட நேம் வந்து சிஹெச் நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல இந்த லோவை பிரேக் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுறேன், 30 மினிட்ஸ் போகிறேன். ஒரு வியூ கிளியராக இருக்கும். ஓகே சூப்பர். இந்த இடத்துல உங்களுக்கு சப்ளை அப்படின்றது இந்த இடத்துல சூப்பராகவே இருக்குது. ஈஸியாக அழகாக மார்க்கெட் லிக்விடேட் பண்ணிவிட்டு வந்திருக்கு ப்ரீவியஸாக உள்ள ஹையை. ஓகே. ஸோ இது நமக்கு ஸ்வீப் நடந்திருக்கு. அண்ட் இந்த சப்ளையில் தாராளமாக செல்லுன்றதை பண்ணலாம்.
அண்ட் மார்க்கெட் இப்போ இருக்கிற பேட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் தான் மார்க்கெட்டும் இப்போ இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல 2 சினாரியோன்னு நான் சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னது தான், அந்த விக்கில் ட்ரை பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த விக்கில் மார்க்கெட் போகலை, இங்கேருந்து இதுக்கு ரியாக்ட் ஆகி ட்ரெண்ட் லைனுக்கே ரியாக்ட் ஆகி இந்த பேட்டர்ன்லேயே மார்க்கெட் இறங்கி கீழே வந்து சிஹெச் என்ன டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த லோ தான். ஓகேவா? பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். தாராளமாக மார்க்கெட் அகைன் மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணி உங்களோட டார்கெட்டுன்றது இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த சப்ளை வரைக்கும் வைக்கலாம், ஆர் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் லிக்விடிட்டி வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். ஓகேவா? இந்த 2 பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஓகே. அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இந்த சிஹெச்எஸ்சிஎஸ் நடந்ததுக்கப்புறம் இங்கே மார்க்கெட் வந்து அகெயின் ஃபால் ஆகலாம் அப்படின்ற வரையும் சொன்னேன். ஓகேவா? அண்ட் அது இல்லாமல் மார்க்கெட்டில் நியூஸ் இருக்கான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துக்கணும். ஈரோ ஏயுடி இந்த 2 பேருக்குமே நியூஸுன்றது இருக்கான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். நியூஸ் இருந்தது அப்படின்னா ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்பவே அதிகம். ஓகேவா? ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம ரீஃபைன்மெண்ட் பண்ணது 30 மினிட்ஸில் போய் சப்ளையை பார்த்தோம். 1 ஹவர்லன்னும் போது இந்த என்டையர் ஏரியாவே நமக்கு சப்ளை. ஓகேவா? நமக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தான், ஆர்டர் பிளாக் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சோர்ஸ் கன்ஃபர்மேஷனில் சின்ன ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணிட்டு போகிறது தான் சேஃப். இல்லை 1% தான் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், எனக்கு பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக என்ட்ரிஸ்ன்றதை ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் இதில் இந்த 2 ப்ராபபிலிட்டி மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னொரு ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. ஓகேவா? இன்கேஸ் மார்க்கெட் இப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ மார்க்கெட் இதுக்குள்ளே சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகி ட்ராப் ஆகி சிஹெச்ன்றது பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி, அதாவது ஒரு வால்யூம் அப்படின்றது வேணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும், அரௌண்ட் ஒரு 60-70 பிப்ஸ் கிட்ட ஒரு ரேலின்றது மார்க்கெட் கண்டினியூவாக போகணும். அப்போ தான் நம்மளோட சப்ளைவை தொட்டுட்டு மார்க்கெட் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு வால்யூம் வேணும்னா லிக்விடிட்டி இருக்கணும், ஆர் ஒரு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணணும். டிமாண்டுன்றது எக்ஸ்ட்ரீமில் இங்கே இருக்குது. ஓகேவா? இதுவுமே மைனர் டிமாண்டு தான் நம்ம சொல்லுவோம், மேஜராக இதை எடுக்க மாட்டோம். ஏன்னா அப்சைட் ஒரு பிஓஎஸ் எதுவும் பண்ணலை. ஓகேவா? ஜஸ்ட் ப்ரீவியஸாக உள்ள கேண்டலோட லிக்விடிட்டிஸ்லாம் மட்டும்தான் எடுத்திருக்கு, நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். ஓகே. இந்த இடத்துல எந்த ஒரு டிமாண்டுமே இல்லாமல் லிக்விடிட்டியுமே இல்லாமல் மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது ரொம்பவே ரேரு. ஸோ அதனால் இன்னொரு சினாரியோவே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய்ட்டு அந்த சப்ளைவை எடுத்துகிட்டு வந்து மேலே உள்ள எல்லாத்தையுமே லிக்விடேட் பண்ணிவிட்டு கீழே வந்து சிஹெச் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே ட்ரேடுன்றதே பண்ண முடியாது, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே தான் பார்க்குறோம். அப்படி சிஹெச் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களோட வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது இன்டர்னல் விஓஎஸ். சிஹெச் ஓகே, இது இன்டர்னலாக நடந்த விஓஎஸ். ஓகேவா? அண்ட் இதில் உள்ள ஒரு சப்ளைவை ஃபைன் பண்ணுது. இந்த இடத்துல இந்த ஒரு கரெக்ஷன் எடுத்தது அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்ளைவை ஃபைன் பண்ணுங்கள். அந்த சப்ளையில் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரேட் எடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஸோ நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே பார்த்து வாட்ச் பண்ணி வெயிட் பண்ணி எடுங்க. ஓகே. அண்டு ஈரோ ஏயுடியில் இது தான். அண்ட் அடுத்த சார்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஓகேவா? ஸோ ஜிபிபி யூஎஸ்டின்றது கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது நான் மார்க் பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்றது இங்கே நடந்திருக்கும், டவுன் சைட். அண்ட் இன்டர்னல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும். அண்ட் அடுத்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக்குன்றது இங்கே நடந்திருக்கும். ஓகே. ஸோ 4 ஹவர்ஸில் கேண்டிலோட க்ளோஸுன்றது கிளியராக இருக்குது. ஸோ அதனால் ஐடியா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நியர்பையில் உள்ள எனக்கு சப்ளை. ஓகே, இதுதான். அண்ட் இதில் உள்ள இன்டியூஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் இங்கே இன்டியூஸ்மெண்ட்டை செக் பண்ணுறேன். பெரிய லெவலில் எனக்கு புல் பேக் இல்லை, பட் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு பேட்டர்னில் மூவ் ஆனதால் எனக்கு இந்த லிக்விடிட்டியே போதும். எக்ஸாக்டாக இன்டியூஸ்மெண்ட்டே வேணும்னு அவசியம் இல்லை, இந்த லிக்விடிட்டியே போதும். ஏன்னா இன்டியூஸ்மெண்ட்டுன்றது லிக்விடிட்டி, ரைட்டா? ஸோ அது எக்ஸாக்டாக இன்டியூஸ்மெண்ட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லிக்விடிட்டி இருந்தாலே நமக்கு போதும். ஸோ சப்ளைன்றது நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேவோட சப்ளை மார்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் டேவோட சப்ளைவே மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணலை. ஓகே, நோ ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறதுனால அது மிட்டிகேட் பண்ணலை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே. அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, 50% இந்த ஒரு டவுன் சைட் வியூவர்ஸ்க்கு 50% கரெக்ஷன்றது தாராளமாக கொடுத்துருக்கோம். அதாவது இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு. ஓகே. இந்த இன்டர்னலாக 4 ஹவர்ஸில் கொடுத்த ஸ்ட்ரக்சருக்கான கரெக்ஷனை கொடுத்துருக்கோம்.
அண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த லோன்றது இங்கே பிரேக் ஆகிருக்கு. இந்த லோ தானே இது ப்ரீவியஸாக உள்ள லோனா நம்ம இதை தானே கன்சிடர் பண்ணோம். இது கிடையாது. ஏன்னா ஹை இது, லோ இது இன்டர்னலாக வந்த ஒரு புல் பேக். அப்போ இதை லோவாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட லோ. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணிடுச்சு ஒரு விகு விட்டு. அப்போ சிஹெச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சப்ளைவை மிட்டிகேட் பண்ணலை, ரைட்டா? சப்ளைவை மிட்டிகேட் பண்ணாத ரீசனால் நம்ம என்ன பண்ணணும்னா, வித் கன்ஃபர்மேஷனோட இந்த இடத்துல சிஹெச் கிடச்சா நம்ம செல் போகிறோம், ஆர் இந்த இடத்துல சிஹெச் கிடச்சா நாம் செல் போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இந்த இடத்துல 15 மினிட்ஸில் சிஹெச் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல புல் பேக்குன்றது இப்போ தான் மார்க்கெட் க்ரியேட் பண்ணுது. இது நமக்கு புல் பேக் கிடையாது. ஓகேவா? நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் வந்து நான் 4 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம்லேயே உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 4 ஹவர்ஸோட கேண்டில் புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஒரு 2 பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. இது எல்லாமே இந்த கேண்டிலோட லோக்குள்ளேயே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இது இன்சைட் கேண்டில். இந்த இடத்துல லிக்விடிட்டியை தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. இந்த இடத்துல புல் பேக்கை கிரியேட் பண்ணலை. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் போகிறேன். ஏன்னா எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் பார்க்கணும். 15 மினிட்ஸ்னால் எக்ஸாக்டாக 15 மினிட்ஸில் ஒரு புல் பேக் மாதிரி இருக்கும். பட் நீங்கள் 4 ஹவர்ஸில் போய் பார்க்கும்போது ஒரு 4 ஹவர்ஸோட கேண்டிலோட இன்சைட்குள்ளே முடிஞ்சிருக்கும். அப்படி முடிக்குதுன்னா அது லிக்விடிட்டியாக தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அண்ட் இந்த இடத்துல இப்போ புல் பேக் அப்படின்றது க்ரியேட் பண்ணியிருக்கு மார்க்கெட். இதுக்கப்புறம் மண்டே மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போய் ஆகணும். ஸோ லிக்விடிட்டி தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. லைக் மண்டே மார்க்கெட் சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் எதாவது சப்ளை இருக்கான்னு பார்த்தோன்னா, லைக் 1 ஹவரில் இந்த ஒரு சப்ளை. ஓகேவா? ரீஃபைன்மெண்ட். இப்போ நான் பண்ணுறது ரீஃபைன்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். 2 ஹவர்ஸ்லேயும் அது ஒரு சப்ளை நல்லாவே இருக்குது. ஸோ 4 ஹவர்ஸோட சப்ளை எடுத்தோம். அதுக்குள்ளே ரீஃபைன்மெண்ட் பண்ணி 1 ஹவர்லையும் 2 ஹவர்லையும் ஒரே சப்ளை தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 4 ஹவர்ஸோட சப்ளைவை டெலிட் பண்ணிடுவோம். அண்ட் மார்க்கெட் வந்து இந்த ஹையை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹையை எடுத்துருச்சு அப்படின்னா ஓகே. அண்ட் அதேமாதிரி 2 ஹவர்ஸோட சப்ளைவை மிட்டிகேட் பண்ணி கீழே இறங்கி சிஹெச் பண்ணிடுச்சு அப்படின்னா செல்லுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இல்லை ப்ரோ, நான் இதில் வித் கன்ஃபர்மேஷன் டபுள் கன்ஃபர்மேஷனோட போகிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்ளைக்கு ரியாக்ட் ஆகட்டும், சிஹெச் பண்ணட்டும், மறுபடியும் ஒரு கரெக்ஷன் எடுத்து கீழே வந்து இந்த லோ பிரேக் கேண்டிலோட க்ளோஸ்ன்றது நடக்கட்டும் 4 ஹவர்ஸில். ஸோ அது நமக்கு பிஓஎஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பிஓஎஸ் நடந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல உள்ள ஒரு சப்ளைவை பிடிச்சி அடுத்து வரக்கூடிய கரெக்ஷனில் தாராளமாக செல் பண்ணலாம். இதுதான் டபுள் கன்ஃபர்மேஷன். வெறும் சிஹெச் கன்ஃபர்மேஷனில் மட்டும் போகாமல் சிஹெச் நடந்து வித் பிஓஎஸ் நடந்து நம்ம ஒரு செல் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றது கன்ஃபார்ம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கன்ஃபார்ம் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜிபிபி யூஎஸ்டி இதில் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது தான். அண்டு நியூசிலாண்ட் ஜேபிஒய், யூஎஸ்டி ஜேபிஒய் சிமிலராக ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் தான் மூவ் ஆகிருக்கும். இதில் ஒரு சில விஷயம் நான் அப்டேட் பண்ணணும். அதை சொல்லி அந்த கான்செப்டை நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கல. ஸோ கான்செப்டை கொடுக்காம அந்த வீடியோ போட்டால் அப்படின்னா உங்களுக்கு அது புரியாது. ஸோ அதனால் இது ரெண்டு மட்டும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? அண்ட் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஈரோ யூஎஸ்டி ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்காக திரும்பிடுச்சு. சிஹெச் நடந்துருச்சு. அண்டு ஸ்விங் ஸ்ட்ரக்சர் வைஸுமே பிஓஎஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம பிடிப்போம். 4 ஹவர்ஸோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் அப்படின்றது இங்கே நடந்துருச்சு கிளியராகவே. அண்ட் இப்போ இதில் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஸோ இது டேவோட ஆர்டர் பிளாக். அண்ட் இதுக்குள்ளே நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 ஹவர்ஸோட ஆர்டர் பிளாக்கை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே? ஸோ எப்போவுமே ரீஃபைன்மெண்ட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது வித் கன்ஃபர்மேஷனோட போகிறது சேஃப். ஓகேவா? ஸோ அதனால் அது ஒரு விஷயம் கிளியராக பார்த்து போவேன். அண்ட் இந்த இடத்துல நமக்கு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதை சொல்லுவீங்க. பிகாஸ் இது ஒரு புல் பேக் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இது இன்டியூஸ்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? நல்லா ஒரு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. வேலிடான புல் பேக். நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. ஸோ பேக் டு பேக் நான் அப்லோட் பண்ணுவேன் கொஞ்சம் நாள் டைம் எடுத்து. எப்போவுமே புல் பேக்குன்றது நல்ல ஒரு புல் பேக் எடுத்துருக்கணும். மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி எடுத்து ஒரு கரெக்ஷன் எடுத்து அந்த லோவை பிரேக் பண்ணால் தான் அது புல் பேக். இது எல்லாமே புல் பேக்கே கிடையாது. ஆஸ் யூஸ்வல் நான் முன்னாடியே சொன்னதே தான். ஒரு கேண்டலோட ஹை லோ அதுக்குள்ளே நடக்கக்கூடியது எல்லாமே இன்டர்னல். ஸோ அந்த கேண்டலுக்குள்ளே நடந்தது எல்லாமே இன்டர்னல். அதனால் இது வேலிடான புல் பேக் கிடையாது. அண்ட் அதே சேம் டைம்ஸ்
இந்த இடத்துல நீங்கள் இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம், இந்த இடத்துல லிக்விடிட்டியே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல லிக்விடிட்டின்றது இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஸோ அதிகப்படியான லிக்விடிட்டின்றது இந்த இடத்துல இருக்காது. ஸோ இதை இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போ போல தான் ஹை டு லோக்கு ஃபிபர் ட்ரா பண்ணுவோம். ஹை டு லோக்கு நம்ம ஃபிபர் ட்ரா பண்ணோன்னா நம்மளோட 50% ஏரியா இது. அண்ட் இது ஒரு சப்ளைவான்னு கேட்டிங்களா, இந்த விக்கு கண்டிப்பாக சப்ளை தான், அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகே. அண்ட் இப்போ இந்த விக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ ரீபேமெண்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஏதாவது கேண்டில் இருக்கா அப்படின்ட்டு. கேண்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக 30 மினிட்ஸ் போகிறேன். 30 மினிட்ஸ். ஓகே. 15 மினிட்ஸ் போகிறேன். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக 15 மினிட்ஸில் ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ இது நமக்கு சப்ளை கேண்டில்லாம் கேட்டிங்கன்னா தாராளமாக சப்ளை கேண்டில் தான். இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். வித் இன்டியூஸ்மெண்ட் இல்லாத ஒரு ரீசனால் நாம் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ட்ரேட் தான் போயாகணும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா. இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது மார்க்கெட் இந்த இடத்துல கொடுக்கல. ஸோ அப்படின்னும் போது நம்ம வித் கன்ஃபர்மேஷனோடு தான் போகணும். ஸோ 4 ஹவர்ஸில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸே வரேன். ஸோ 30 மினிட்ஸ். ஓகே. ஸோ 1 ஹவர்லேயே நம்ம இருக்கும், கிளியராக இருக்கும், சேட்டும் போட்டு பார்க்க முடியுது. ஓகேவா. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது, ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நம்மளோட அந்த 15 மினிட்ஸோட சப்ளைவை மெட்டிகேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மெட்டிகேஷன் ஆகலை. ரைட்டா. இப்போ நம்மளோட அந்த 15 மினிட்ஸோட சப்ளைவை மெட்டிகேட் ஆகிடுச்சு. அப்போ இந்த லோ உடச்சா சிஹெச் தானே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த லோ உடச்சா சிஹெச் தான். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணணும். ரைட்டா. இந்த இடத்துல சோர்ஸ் கிடச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், செல்லுக்கு தான் போவேன். ஐ மீன் மேலே இருக்கக்கூடிய சப்ளையில். ஸோ இப்போ இந்த லோ உடைக்க தான் செக் பண்ணுவோம். அப்போ ஸ்லோவாக பிரேக் ஆகிடுச்சு. இப்போ நான் ரீஃபைமெண்ட் பண்ணுறேன். 30 மினிட்ஸ் போகிறேன். ஸோ 15 மினிட்ஸும் போகிறேன். அண்ட் 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கண்டினியூ ட்ராப் தான். ஆனால் இந்த ட்ராப்புக்கெலாம் முன்னாடி இந்த ஒரு கேண்டில் வந்து விக்கு விட்டு ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல உள்ள ஒரு கேண்டிலோட சப்ளைவை எடுத்துட்டு தான் இறங்கியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த விக்கை மட்டும்தான் மேஜராக நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். வேறு வழியே கிடையாது. இவ்வளோ பெரிய என்ட்ரியாக தான் இன்றைக்கி எடுத்தாகணும். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டார்கெட்டுன்றதை கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணணும். ரைட்டா. ஸோ நான் எதுக்காக இந்த ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான். ரைட்டா. ஸோ அதனால் இப்போ நான் 1 ஹவர் ஷார்ட்டில் வைக்கிறேன். ஸோ நம்மளோட அந்த விக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் சப்ளை. அண்ட் இந்த இடத்துல எனக்கு டார்கெட் அப்படின்னு நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் டார்கெட்டாக நான் எதை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே இந்த லோ தான். இந்த லோவை உடச்சா தான் மார்க்கெட் அடுத்து பியூஎஸ் பண்ணியிருக்கா டவுன் சைடில் என்னன்றது நமக்கு தெரிய வரும். ஓகேவா. அதுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போய் நம்மளோட எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு டார்கெட்டாக ப்ளேஸ் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு இந்த லோ பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய மார்க்கெட் மேலே ஏறும்போது ஒரு டிமாண்டெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதை பிரேக் பண்ண தான் அடுத்தடுத்த மூமெண்ட் என்னன்றதே நமக்கு தெரிய வரும். ஓகேவா. அண்ட் அதே மாதிரி செகண்ட் டார்கெட்டாக இந்த ஒரு டிமாண்ட் ஜோனை ப்ளேஸ் பண்ணலாம். எதனால் இந்த ஒரு டிமாண்ட் ஜோனை எடுக்கிறேன் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். பிகாஸ் வந்து இந்த ஹையை வந்து இங்கே ஸ்வீப் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் இந்த இடத்துல நல்ல ஒரு வேலிடான ஒரு கரெக்ஷனை கொடுத்து அகைன் மார்க்கெட் ஒரு இம்பல்ஸ் எடுத்துருக்கறனால இன்டர்னலாக இந்த இடத்துல ஒரு பாஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஐ மீன் பிஓஎஸ். ஓகே. ஸோ இங்கே ஸ்வீப் நடந்திருக்கு, அகைன் இங்கே பிரேக் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல இதுக்கான இன்டியூஸ்மெண்ட் அண்ட் டிமாண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தான். ஓகேவா. நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அட் அதே சேம் டைம்ஸ் இங்கே தான் 50% கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அகைன் நான் ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த டிமாண்டை எந்த அளவுக்கு மார்க்கெட் வெயில் பண்ணுதோ அந்த அளவுக்கு மார்க்கெட் ட்ராப் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேவா. இன்கேஸ் இந்த டிமாண்டில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகேவா. இப்போ அதனால தான் மார்க் பண்ணுறேன். அண்ட் இந்த டிமாண்டுக்கு மேலே நான் டார்கெட் வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம். டார்கெட் வைக்கிறது, அந்த பார்ஷியல் புக்கிங்ஸ் இது எல்லாமே இந்த டிமாண்டுக்கு மேலே தாராளமாக நம்ம பண்ணலாம். ஓகேவா. அதனால் எப்போவுமே ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா டார்கெட்டை ஒரு டிமாண்டுக்கு மேலே லிக்விடிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வைங்க. ஓகே. அண்ட் அகெயின் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இப்போ நம்மளோட என்ட்ரிஸை எடுத்துடுச்சு. என்ட்ரியை எடுத்து அகெயின் ஒரு ஸ்வீப், அகெயின் இந்த என்ட்ரிக்கு மேலே போய்ட்டு இங்கே ஒரு ஸ்வீப்பு என்ன பண்ணியிருக்கா, இந்த இடத்துல வந்ததும் இந்த ஒரு டிமாண்டுக்கு ரியாக்ட் ஆகி மார்க்கெட் கண்டினியூ ரேலின்றது எடுக்கிறான். ஸோ அப்போ நான் என்ட்ரி எடுத்துகிட்டு என்ட்ரியை பிரேக் இவன் பண்ணிவிட்டு டார்கெட் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணேன்னா எனக்கு ப்ராஃபிட்ன்றதே இருக்காது. பார்ஷியல் புக்கிங் பண்ணிவிட்டு
50% பார்ஷியல் புக்கிங் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ட்ரியை பிரேக் ஈவன் பண்ணேன். எனக்கு அட்லீஸ்ட் அந்த 50% ஆச்சு கிடச்சிது. இல்லைனா அது பிரேக் ஈவனில் மொத்தமாக வேஸ்ட்டு. இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணி எடுத்த ஒரு என்ட்ரி. எப்போவுமே இப்படி தான் பண்ணி ஆகணும் எல்லா ஒரு என்ட்ரிஸ்க்குமே. ஓகேவா? அண்ட் எதனால் சொன்னால் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டு இல்லாதனால மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் அண்ட் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்றதுக்காக இதை நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சேன். ஓகேவா? எல்லா இடத்துலையும் மார்க்கெட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண வரையே மூவ் ஆகாது. ஓகே. அண்ட் இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தானே போயிட்டுருக்கு. ஸோ அதே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ மார்க்கெட் கண்டினியூவாக போய் எந்த இடத்துல நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ இது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஆகணும். ஐவிங் மேலே போய்ட்டு இந்த ஹையஸ்ட் ஸ்வீப்பாக பிரேக் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் அதேமாதிரி ஃபுல் பேக்காக வச்சானா இது ஒரு வேலிடான ஒரு ஃபுல் பேக். 2 சினாரியோ சேம் அதே மாதிரி தான். மார்க்கெட் மேலே போய்ட்டு இந்த ஐஎஸ்பி பண்ணி இந்த லோவை உடச்சிட்டான் அப்படின்னா சிஹெச்ஓசிஹெச் நம்ம தாராளமாக இதில் கிடைக்கக்கூடிய சப்ளையில் செல் பண்ணலாம். ஐ மீன் இங்கே கிடைக்கக்கூடிய சப்ளையில். ஓகேவா? சப்ளையை மிட்டிகேட் ஆகாமல் இந்த லோ உடச்சா சிஹெச்ஓசிஹெச்னு கேட்டிங்கன்னா அப்கோர்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல பியூஎஸ் நடந்திருக்கு. அகெயின் இந்த இடத்துல பியூஎஸ் நடந்திருக்கு. ஸோ 2 பியூஎஸ்க்குமே கரெக்ஷன் அப்படின்றது 50% இருக்கா? தாராளமாக இருக்குது. ஸோ அப்போ இது நடக்கக்கூடியதும் பியூஎஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லோ அடித்தா நமக்கு சிஹெச்ஓசிஹெச் தான். ஓகே. ஸோ அதனால் சப்ளை தொடரணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல பியூஎஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா தாராளமாக செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் அதே சேம் டைம்ஸ் ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆகுதா அப்படின்றத பார்த்துப்போங்க. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது அண்டு சப்ளை ஜோனும் என்னோடய ட்ரெண்ட் லைன் கிட்ட நியர்லி இப்போ மார்க்கெட் இறங்கும் போது சப்ளை ஜோனும் இங்கே இருக்குது. ட்ரெண்ட் லைனும் அந்த இடத்துல மிட்டிகேட் ஆகுது அப்படின்னும் போது நல்லாவே ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்படி இல்லை மார்க்கெட் இப்படி நடக்கலை, டேரெக்டாக போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் எடுத்து இந்த சப்ளையை தொட்டு வச்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். சிஹெச்ஓசிஹெச் நடக்கட்டும். நடந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதான்னு மட்டும் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நியரஸ்ட்டு உள்ள ஒரு சப்ளையில் செல் அடித்து டார்கெட்டை நீங்கள் தாராளமாக இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வைக்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வச்சாலுமே இந்த மாதிரியான டிமாண்ட் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தே ஆகணும். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கிறத பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஓகே. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மார்க்கெட் ஒரு இம்பல்ஸ் மூவாக எடுக்கலாம். ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு இம்பல்ஸ் மூவாக கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எடுத்து மேலே நம்ம மார்க் பண்ண அந்த எக்ஸ்ட்ரீமாக கூட எடுத்துகிட்டு வரலாம். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைனோட லிக்விடிட்டியை ஹன் பண்ணிவிட்டு ஒரு டிமாண்டை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இந்த சப்ளையை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஓகே. ஸோ எப்போவுமே எடுத்துகிட்டு டேரெக்டாக அடுத்த ஸ்விங்குக்கு போய்டும் வெயிட் பண்ணக்கூடாது. நியரஸ்ட்டு உள்ள சப்ளை டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகும். ஓகே. ஸோ டோட்டலாக வந்து ஓவராலாக 5 பேர் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நியூசிலாந்து ஜேபிஓயும் யூஎஸ்டி ஜேபிஓயும் மட்டும்தான் பண்ணல. ஸோ இதில் ஒரு சினாரி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு கான்செப்ட். ஸோ அதை சொல்லிவிட்டு நான் இதை அப்டேட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 2 மட்டும் நான் கொஞ்சம் லேட்டராக அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த 3 பேருமே நல்ல ஒரு வேல்யூவான என்ட்ரிஸ் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி நான் சொன்ன எல்லா ப்ராபபிலிட்டிஸும் கிடைக்குதான்றதை பாருங்கள். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரிஸ்ன்றது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ மல்டிபிள் வியூவில் இருக்கணும் நீங்கள் எப்போவுமே. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்து இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸை பற்றி எனக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.